ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 59. முரளி சங்கரனை அழைக்க அழைப்பு ஒரு முறை முழுதாக சென்று அடங்கியது. இரண்டாவது முறை அழைத்தான். அப்போது எடுத்தவர், டேய் மருமகனே என்றார். மிக மெல்லியதாக சிரமப்பட்டு வந்த அவர் வார்த்தைகளில் திகைத்து எழுந்து நின்று விட்டான் முரளி. மாமா, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? மூச்சு சரியா விட முடியலடா மருமகனே என்று திக்கி திணறி கூறினார். அவர் கூறியதை கேட்டு அதிர்ந்தவன், என்ன மாமா, முன்னாடியே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்ல? இரு, இப்பவே வரேன் என்றவனுக்கு பதற்றம் தொற்றிக்கொண்டது. என்னங்க, என்ன ஆச்சு அப்பாவுக்கு? சத்யா பரபரத்தாள். எல்லோரும் பயந்து போய் பார்க்க, ஒன்றுமில்ல, அவருக்கு கொஞ்சம் உடம்பு முடியலையாம். நான் போய் முதல்ல என்னன்னு பார்க்குறேன். அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். அப்புறமா உங்களுக்கு விவரம் சொல்கிறேன். நவனிதா, நீ கூட போ என்றார் யசோதா. ஒரு நொடி யோசித்தவன், வேண்டாம், நீ ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு மாமா வீட்டுக்கு வா. நந்து, நீ வா, வந்து வண்டி எடு என்று தன் பைக் சாவியை நந்துவிடம் தந்தான். மாமா, ஒன்றும் இல்லை மாமா, பயப்படாத, நான் அங்கே தான் வந்துக்கிட்டே இருக்கேன் என்று அவரிடம் பேச்சு கொடுத்தவாறே சென்றான். அவர்கள் வீட்டை அடைந்து பார்த்தபோது சங்கரன் மூச்சுக்கு வெகுவாக சிரமப்பட்டு கொண்டிருந்தார். அதை கண்டதும் முரளியின் உடல் ஒரு முறை நடுங்கியது. மாமா, உனக்கு என்ன செய்யுது? எப்போ இருந்து இப்படி இருக்கு என்று அவர் கன்னம் தட்டி பதறினான். காலையில் எழுந்ததுலேருந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, இப்போதான் அதிகமாக இருக்கு. அப்போவே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை மாமா? அண்ணா இருங்க, ஒன்றும் இல்லை, வாங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் என்றான் நந்து. அதற்குள் நவநீதன் ஆட்டோ அழைத்து வந்துவிட அவரை கைத்தாங்களாக பிடித்த ஆட்டோவில் ஏற்றி அருகில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சங்கரனை பரிசோதித்த மருத்துவர் முரளியை கடிந்து கொண்டார். என்ன முரளி, நெஞ்சில் இவ்வளவு சளி இருக்கு? அப்படியே இருந்திருக்காரு. அதுதான் லங்ஸில் பிரச்சனை. முதல்ல முண்டியம்பாக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போ. அங்கே உடனே எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. உடனே டாக்டரை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காரு, நான் ஃபோன் பண்ணி விவரம் சொல்கிறேன். சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க. அவரோட O2 லெவல் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் மாஸ்க் வச்சு அனுப்புகிறேன். ஆம்புலன்ஸ்லேயே கூட்டிகிட்டு போங்க. திகைத்தான் முரளி. அவ்வளவு சீரியஸாக இருக்கிறாரா? நேற்று வரை சிரித்து கொண்டு குசும்பு செய்து வாயடித்து கொண்டிருந்தவர் இன்று இப்படி இருப்பதை பார்க்கவே அவனால் முடியவில்லை. முரளியும் சத்யாவும் மட்டும் ஆம்புலன்ஸில் அவரோடு செல்ல மற்ற எல்லோரும் கிளம்பி பின்னே வந்தனர். ஆம்புலன்ஸில் மூச்சு விட சிரமப்பட்டு கொண்டிருந்த சங்கரனை பார்த்து துடித்து போனாள் சத்யா. ஏன்பா இப்படி பண்ண? கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை? எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிருக்க பாருப்பா. என் மேலே தான்ப்பா தப்பு. நான் தான் உன்னை சரியாக கவனிச்சுக்காம விட்டுட்டேன். சேச்சே, என்னடா பேசுகிற? விரக்தியாக புன்னகைத்தார் சங்கரன். எனக்கு என்ன சின்ன வயசா? எல்லாம் போக வேண்டிய வயசு தானே. மாமா, இப்படியெல்லாம் பேசாத மாமா. வெடிகளில் வழியும் நீரோடு அதட்டினான் முரளி. அடிக்கடி சளி பிடிக்குதுன்னு சொன்னப்பவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போவே எத்தனை தடவை கூப்பிட்டேன், வா மாமா ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டலாம்னு. வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி பெருசாக பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்திருக்கியே மாமா. முரளியின் கன்னத்தை தடவி சமாதானம் செய்தார் சங்கரன். அவர் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான். பின் சத்யாவை பார்த்தார். சத்யா, அப்பா ஒன்னே ஒன்று கேட்குறேன், செய்வியா? சொல்லுப்பா. முரளிக்கிட்ட எப்பவும் கோபப்படாத, அவன்கிட்ட சண்டை போடாத. என் மருமகனை பத்திரமா பார்த்துக்கோ. இந்த குழந்தைய உன்னை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். திக்கி திணறி அவர் கூறிய வார்த்தைகளில் உடைந்து அழுதான் முரளி. அப்பா என்று அவர் கைகளை பற்றி கொண்டு அழுதாள் சத்யா. அப்பா, இப்படியெல்லாம் பேசாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது. திரும்பவும் நம்ம வீட்டுக்கு போகலாம். இல்லடா, என் மனசு ஏதோ சொல்லுது. பேசவே முடியாமல் திணறி திணறி பேசியவரை அமைதிப்படுத்தினான் முரளி. சரி, நீ எதுவும் பேசாத, அமைதியாயிரு. அப்புறம் இன்னும் மூச்சு அதிகமாக வாங்கும். ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார் சங்கரன். அவரை பரிசோதித்த மருத்துவர் ரிப்போர்ட்டை முரளியிடம் காட்டினார். பாருங்க, லங்ஸ் ஃபுல்லாக சளி எப்படி இறுகி போய் இருக்குன்னு. அதனால தான் அவரால் மூச்சு விட முடியல. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதை வெளியே எடுக்க ட்ரை பண்ணுறோம் என்று விட்டார். இடிந்து போய் அமர்ந்து விட்டான் முரளி. வீட்டில் இருந்து அனைவரும் வந்துவிட்டனர். தந்தையின் நிலை அறிந்து சத்யா உடைந்து அழுதாள். நேரமாக ஆக மூச்சு திணறல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மருத்துவர்கள் தந்த ட்ரீட்மெண்ட்டிற்கு சங்கரனின் உடல் ஒத்துழைக்காமல் முரண்டு பிடித்தது. மருத்துவர்கள் கையை விரித்துவிட மொத்தமாக நொறுங்கிவிட்டான் முரளி. மெல்ல அவர் உயிர்கூட்டை விட்டு பிரிந்தது. சங்கரனின் உடல் அவர் வீட்டில் கிடத்தப்பட்டிருந்தது. அழுது அழுது புலம்பிக் கொண்டிருந்த சத்யாவை நித்யாதான் மிரட்டி அடக்கி வைத்திருந்தாள். சுவற்றில் சாய்ந்து அமர்ந்து அவரையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் முரளி. ஏனோ தன் உடலின் ஒரு பாகத்தை இழந்ததைப் போல் துடித்து கொண்டு இருந்தான். அவன் விழிகளில் கண்ணீர் வழிந்த வண்ணமே இருக்க எதுவும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தான். யசோதா அவனிடம் சென்றார். முரளி, அடுத்து ஆக வேண்டியதை பாரு. இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எப்படி?
உன்னோட அப்பா அம்மா இறந்தப்ப கூட இப்படி அழலையே, தைரியமாக இருந்தியே, இப்போ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு என் மாமா வேணும்மா. சிறு குழந்தையை போல் கேட்டவனை அனைவரும் பாவமாக பார்த்தனர். அப்பா அம்மாவை இழந்த பிறகு எல்லா கஷ்டங்களையும் தனியாகவே சமாளித்து தைரியமாக நின்றவன் இப்பொழுது இப்படி உடைந்து நிற்பதை பார்க்க அனைவருக்கும் மனதில் வருத்தம் தேங்கியது. தியாகராஜன் தான் அருகில் இருந்த நந்துவிற்கும் வேணுவிற்கும் செய்ய வேண்டியவைகளை சொல்லி செய்ய வைத்தார். 2 நாள் விடுமுறை எடுத்துக்கொண்டு கிரியும் வந்திருந்தான். சங்கரனின் உடல் இடுகாட்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. முரளிதான் எல்லா சாங்கியங்களையும் செய்து அவருக்கு கொல்லி வைத்தான். தியாகராஜன் அவன் அருகில் இருந்து ஆறுதல் அளித்தார். 11ஆம் நாள் காரியம் முடியும் வரை முரளியும் சத்யாவும் சங்கரனின் வீட்டிலேயே தங்கிக் கொண்டனர். இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. அங்கே மௌனம் மட்டுமே நிலவியது. அவர்கள் இருவரின் மனதிலும் பாரம் அழுத்திக் கொண்டிருந்தது. நாட்கள் அதன் போக்கில் நகர மெல்ல சங்கரனின் இழப்பிலிருந்து வெளியில் வந்தான் முரளி. சங்கரனின் வீட்டை பூட்டி வைத்தனர். எப்போதாவது அவர் ஞாபகம் வரும் நேரத்தில் அங்கே சென்று இரவு தங்கிவிட்டு வருவான் முரளி. சத்யாவும் மெல்ல சகஜ நிலைக்கு திரும்பினாள். அன்று ஒரு வெள்ளிக்கிழமை. ஜெகநாதன் வீட்டில் குடும்பத்தோடு எல்லோரும் கோயிலுக்கு சென்று விட்டு வந்ததால் அன்று வர்ஷினி கல்லூரிக்கு செல்லவில்லை. வரீஷும் பள்ளிக்கு செல்லவில்லை. திங்கட்கிழமை வர்ஷினிக்கு தேர்வு இருந்ததால் அதற்காக படித்து கொண்டிருந்தாள். பாடத்தில் சந்தேகங்கள் இருக்க என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்தாள். மெதுவாக தன் தாத்தாவிடம் சென்றாள். தாத்தா. என்ன பாப்பா? எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன, காலேஜில் போய் கேட்டுக்கோ. நாளைக்கு லீவு தாத்தா, மண்டே அன்னைக்கு டெஸ்ட் இருக்கே. என்ன பண்ணலாம்? நந்து சார் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா? அவர்கிட்ட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு என்னடா, போகலாம். என்னப்பாம்மா இப்படி சொல்கிறீங்க என்றார் ஜெயந்தி. ஏன், என்னாச்சுமா? அவங்க வீட்டுக்கெல்லாம் போகிறது தெரிஞ்சால் உங்கள் பையன் சத்தம் போடுவார். அன்னைக்கு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனதுக்கே திட்டிக்கிட்டு இருந்தாரு. இப்போ வீட்டுக்கு போகிறது தெரிஞ்சால் அவ்வளவுதான். அவன்தான் வேலை விஷயமா சென்னைக்கு கிளம்பி போயிட்டானே. நாளைக்கு நைட்டு தானே வருவான். இன்னைக்கு சாயந்தரம் நான் பாப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மாம்மா சொல்கிறீங்க? அவருக்கு தெரியாமலா? வேற என்ன செய்ய சொல்கிற? அவன் பண்ணுறது எல்லாம் சரின்னு உனக்கு தோணுதா? இல்லை மாமா. அப்போ இதுதான் வழி. அங்கே வந்த வேதவல்லியும் அதையே ஆமோதித்தார். என்னவோ மாமா, நீங்கள் பண்ணுங்க. எனக்கு ஏதோ நெருடலாகவே இருக்குது. அவருக்கு தெரியாமல் எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. பயப்படாதடி, அவங்க எல்லாம் நல்ல பசங்க. அச்சோ, நான் அதை சொல்லலை அத்தை. பெட்ரோல் பங்க்கில் மேனேஜராக இருக்கிறவன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு ஸ்டேட்டஸ் பார்த்து அன்னைக்கு கத்துனாரு. இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு தான் யோசனையாக இருக்குது. அவ்வளவுதானே. இது ஒரு விஷயமா? அவன் ஏதாச்சும் கேட்டால் பாப்பாவோட ப்ரொஃபஸர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்லு. அவ்வளவுதான் என்றார் ஜெகநாதன். மனதே இல்லாமல் சரி என்று தலையாட்டினார் ஜெயந்தி. வர்ஷினியை அழைத்து கொண்டு முரளியின் வீட்டிற்கு சென்றார் ஜெகநாதன். இது ஒரு பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி ஆகப் போகிறது என்று அறியாமல் அவர்களை அழைத்து அமர வைத்து உபசரித்தாள் சத்யா. நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.